அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்டஸ்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு தேர்வு பாகம் அதனுடைய முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 71 தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த அக்கௌண்டஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் 2 விதமான பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் நடக்கும். அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு 60 மதிப்பெண்களுக்கு 1 மதிப்பெண் தேர்வாக நடக்குது. இதற்கு உங்களுக்கான நேரம் 90 நிமிடம், 1.5 மணி நேரம். இது கணினி வழி தேர்வாக எழுதுவீங்க. அடுத்த பகுதி அக்கௌண்டஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப், விரிவான விடையளிக்கும் வகையில் எழுதக்கூடியது. அது 40 மதிப்பெண்களுக்கு இருக்கும், 1 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 71வது பகுதிங்கிறது அந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான 1 மதிப்பெண்கள். கடந்த 70 வீடியோக்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, வாங்க நேரடியாக 1 மார்க். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வினாத்தாள் மே 2025 துறைத் தேர்வில் கேட்கப்பட்ட த அக்கௌண்டஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் கோட் 124 அதனுடைய முதல் 30 வினாக்களை தான் பார்க்க இருக்கோம். சரிங்களா? ரைட். வினாயன் 1. ஒரு ஓய்வூதிய பணியமைப்பில் நிரந்தரம் அல்லது தற்காலிகமாக பணிபுரியும் பணிக்காலம் அனைத்தும் டேஸாக கருதப்படும். நிரந்தரமாக இருந்தாலும் சரி, தற்காலிகமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே என்ன பணிக்காலமாக கருதப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. தகுதியுள்ள பணிக்காலமாக கருதப்படும். தற்காலிக பணியாளர் மீன்ஸ் பார்த்தோம்னா ஓய்வூதிய பணியமைப்பினே தெளிவாக போட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தற்காலிக பணிக்காலம்னா அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிக்கிறதுக்கு முன்னால் பணிபுரியக்கூடிய காலமாக இருக்கும், இல்லை அடிப்படை பணியாளர்கள் பணிபுரியக்கூடிய காலமாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க. டெம்பரவரி போஸ்ட்டை பற்றி இங்கே சொல்லலை. சரிங்களா? ரைட். வினாயன் 2. பணிக்கொடை கணக்கீட்டிற்கு அதிகபட்ச நிகர பணிக்காலம் டேஸ் அரையாண்டுகள் வேண்டும். பணிக்கொடைக்கு, கிராஜுவேட்டிக்கு, டிசிஆர்ஜிக்கு 66, மேக்ஸிமம் 66. அதுவே பென்ஷனாக தான் மேக்ஸிமம் 60. ஞாபகம் வச்சுக்கிறங்க. வினா 3. மதிப்பீட்டு குழு டேஸால் அமைக்கப்படுகிறது. மதிப்பீட்டு குழு மாநில அளவில் சட்டப்பேரவை, மத்திய அளவில் நாடாளுமன்றம். சரிங்களா? வினா 4. நேரடி விளம்பரம் மூலம் டெண்டர்கள் கோரப்படும் முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நேரடி விளம்பரம், நேரடி விளம்பரம்னால என்னது? வெளிப்படையான டெண்டர் அப்படின்னு அர்த்தம். வினா 5. ஓய்வூதியர் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் காலத்திற்கு டேஸ் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஓய்வூதியர் வெளிநாட்டில் தங்கியிருந்தார்னா அதற்கு அகவிலைப்படி கிடையாது. ஓகேவா? வினா 6. ஒருவர் பணியில் சேர்ந்த பிறகு அதிகாரப்பூர்வ பதிவுகளில் உள்ள அவரது பிறந்த தேதியை மாற்றுவதற்கான விண்ணப்பம் பணியில் சேர்ந்த டேஸ் ஆண்டுகளுக்குள் சமர்ப்பிக்கப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமாம், அவர் வேலையில் ஜாயின் பண்ணதுலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே கொடுத்தா தான் அவருடைய பணிப்பதிவேடுகளை பதிந்திருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை மாற்றுறதுக்காக தேவையான வேலைகள் செய்யப்படும். 5 வருஷத்துக்குள்ளே கொடுத்துடணும். வினா 7. மேலப்பம் தேவையில்லாத சில்லறை செலவினங்களுக்கான பட்டியல் டிஎன்டிசி டேஸில் கோரப்பட வேண்டும். எந்த படிவம் கேட்குறாங்க? படிவம் சில்லறை செலவின பட்டியல் படிவம் 58. சரிங்களா? சில்லறை செலவினம் நம்ம ஃபியூயல் சொல்லுவோம்ல, இபி ஃபியூவல், நம்ம டீசல் 2 இந்த மாதிரி உள்ளதாக சில்லறை செலவின பட்டியலில் கொடுப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா படிவம் பட்டியல் படிவம் 58. நம்ம படிவங்கள்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். வினா 8. பின்வரும் எவற்றின் பாதி பணிக்காலம் முறையான பணிக்காலத்துடன் ஓய்வூதிய கணக்கீட்டிற்கு தகுதியுள்ள பணிக்காலமாக சேர்த்து கொள்ளப்படும். எந்த பணிக்காலம்? 50%. அதான் முக்கியம். பாதி பணிக்காலம் சில்லறை செலவின் அடிப்படையில் முழு நேர பணியாக இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும், கண்டிஜென்சி ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? பார்ட் டைம் கிடையாது. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அயல் பணிலாம் தகுதியான பணிக்காலம் தான். அயல் பணி தகுதியான பணிக்காலம், அது முழுமையாக. இங்கே பாதி தான் கேட்டிருக்காங்க, கேள்வியை புரிஞ்சுக்கணும். ஓகே. சில்லறை செலவின் அடிப்படையில் பகுதி நேர பணி சர்வீஸ் ஆகாது. அது மாதிரி பணித்தடை காலமும் சர்வீஸ் ஆகாது. வினா 9. ஒவ்வொரு அரசு ஊழியரும் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனது சொத்து விவர அறிக்கையினை தாக்கல் செய்ய வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாக்கல் செய்யணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். வினா 10. 18 வயதை அடைவதற்கு முன்பு ஒரு அரசு ஊழியர் செய்யும் சேவை கணக்கிடவும். ஸோ 18 வயசுக்கு முன்னால் ஒரு அரசு ஊழியர் செய்யக்கூடிய சேவை பார்த்தோம்னா அதற்காக கொடுக்கக்கூடியது இழப்பீட்டு பணிக்கொடை. பாய் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பாய் சர்வீஸில் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய பணியாளருக்கு இழப்பீட்டு பணிக்கொடை கொடுப்பாங்களாம். வினா 11. அரசு அலுவலகம் சார்ந்த சில்லறை செலவினங்களுக்காக டேஸ் வழங்கப்படுகிறது.
அந்த அரசு அலுவலகத்தில் கூடிய சில்லறை செலவினங்களுக்காகத்தான் நிலை முன்பணங்கள் பெர்மனண்ட் அட்வான்ஸ் கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? பெர்மனண்ட் அட்வான்ஸு, டெம்பரவரி அட்வான்ஸு, டூர் அட்வான்ஸு, அப்புறம் வழிவகை முன்பணம் சொல்லுவோம்ல, ஆமாம், வே அண்டு மீன்ஸ் அட்வான்ஸ், இதெல்லாமே நம்ம வந்து தியரி வீடியோன்னு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ எலிஜிபிள்னு. இது 5 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பில் உள்ள வினாக்கள். வினா 12. நிரந்தர பணி நீக்கம் அல்லது பணியறவு செய்யப்பட்ட ஒரு அரசு ஊழியர் அவரது டேஸை இழக்க நேரிடும். ஸோ பணி அறவு அல்லது பணி நீக்கம், டிஸ்மிசல் ஆர் ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா அவருக்கு பணிக்கொடை அப்புறம் ஓய்வூதியம் ரெண்டுமே கிடைக்காதான். ஓகே. வினா 13. உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் மற்றும் இயல்பான குடும்ப ஓய்வூதிய விகிதம் எவ்வளவு? உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம்ங்கிறது அந்த எம்ப்ளாயோடைய லாஸ்ட் மந்த் சேலரியில் 50%. அது மேக்ஸிமம் 10 ஆண்டுகள் அல்லது அவருடைய வயதின் அடிப்படையில் 65 வயது எப்போ எந்த வருஷத்தில் பூர்த்தி ஆகுமோ அது வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஃபேமிலி பென்ஷன் கொடுப்பாங்க. அந்த என்ஹான்ஸ்டு உயர்த்தப்பட்ட ஃபேமிலி பென்ஷனுங்கிறது 50%, நார்மல் ஃபேமிலி பென்ஷன் 30%. வினா 14. அனைத்து பணம் பெறும் அலுவலர்களும் கருவூலத்தில் பட்டியலை சமர்ப்பிப்பதற்காக படிவம் டிஎன்டிசி டேஸில் கருவூல உண்டியல் புத்தகத்தை பராமரிக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, அந்த ட்ரெஸரிக்கு வந்து பட்டியல்கள் கொண்டு போவாங்கள்ல ஒரு ரிஜிஸ்டர், அந்த ரிஜிஸ்டருடைய படிவம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் MTC 70 சொல்லுவாங்க, இல்லைனா DNDC 70. சரிங்களா? தமிழ்நாடு ட்ரெஸரி கோடு 70 சொல்லுவாங்க. அந்த ரூல் அடிப்படையில் இருக்கும். நம்ம சம்பள பில்லுலாம் ட்ரெஸரிக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்கள்ல, பட்டியல் என்ன எழுதி எவ்வளோ அமௌண்ட்டு டோக்கன் நம்பர் இதெல்லாம் கொண்டு போவாங்களோ அதுதான். வினா 15. ஒரு அரசு ஊழியர் எதிர்காலத்தில் பணிபுரிய நிரந்தரமான தகுதியற்றவர் என தகுதி வாய்ந்த மருத்துவ அலுவலரால் அறிவிக்கப்பட்டால் அந்த அரசு ஊழியருக்கு டேஸ் வழங்கலாம். ஸோ கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ப்ராப்பர் டாக்டர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அவருக்கு இன்வேலிட் பென்ஷன் இயலாமை ஓய்வூதியம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அவருடைய உடல்நிலை அடிப்படையில் அவருக்கு தகுதி இல்லை, அவ்வளோதான். ஒரு நபரின் பணி தொகுதி பிரிவில் முதுநிலை மாற்றியமைக்க கோரும் விண்ணப்பம் அத்தகைய பணி தொகுதி பிரிவில் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து டேஸ் ஆண்டுகளுக்கு நியமன அலுவலருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அது பணி அமைப்பாக இருக்கட்டும், இல்லை தொகுதி அமைப்பாக இருக்கட்டும், இல்லை பிரிவின் அடிப்படையில் இருக்கட்டும், முதுநிலையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் ரெடி பண்ணதுலேருந்து 3 ஆண்டுகளுக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வினா 17. ஒரு பணிக்கொடை ஒப்பளிப்பு ஆணை டேஸ் மட்டுமே செல்லுபடியாகும். கிராஜுவேட்டி ஆர்டர் பேமெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்கல்ல, ஏஜ்லேருந்து கொடுப்பாங்க. அது எவ்வளோ ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும்னா அந்த ஆர்டரில் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து 1 இயர். சரிங்களா? 1 இயர். இதே வந்து நம்ம ஜிபிஎஃப் டிசிஆர்ஜிலாம் வந்து ஜிபிஎஃப் ஃபார்ட் ஃபைனல் டெம்பரரி அட்வான்ஸ்லாம் அலுவலகத்தில் போடுவாங்கல்ல, டெம்பரரி அட்வான்ஸ் ஃபார்ட் ஃபைனல், அதெல்லாம் அந்த பில் ப்ரொசீடிங்ஸ் டேட்லேருந்து 3 மாதம். சரிங்களா? 3 மாதம். வினாவை தெளிவாக பார்த்துக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு. வினா 18. ஒரு சிறிய வேலைக்கான மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் டேஸை விட அதிகமாக கூடாது. ஒரு சிறிய வேலைக்கான மதிப்பிடப்பட்ட செலவு எவ்வளவு? 1 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக இருக்கக்கூடாதான். 1 லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் தான் அது சிறிய வேலையின் பொருளாகுமா. வினா 19. ஓய்வூதியத்தை தொகுத்து பெற்ற பின்னர் எத்தனை வருடங்களுக்கு பின் குறைக்கப்பட்ட ஓய்வூதிய தொகை முழு தொகைக்கு உயரும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கம்யூட்டேஷன் வாங்கியாச்சுன்னா அவர் 1/3 வேல்யூ பென்ஷனில் 1/3 வேல்யூ என்ன ஆயிரும்? 1/3 வேல்யூ கம்யூட்டேஷனுக்குள்ள அந்த மார்க்ஷீட் தொகையாக பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சது போக பேலன்ஸ் வந்து பார்த்தோன்னா 2/3% தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? 30,000 ஒருத்தர் பென்ஷன் வாங்குறாருன்னா 1/3 வேல்யூனா 10,000 10,000 அவருக்கு கம்யூட்டேஷனுக்காக மந்த்லி பிடிச்சிக்கிடுவாங்க. பேலன்ஸ் வந்து 20,000 தான் அவருக்கு வந்து பார்த்தோன்னா கம்யூட்டேஷனுக்கு பின்னால் அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். அந்த 10,000 பிடித்தம் செய்கிறது எத்தனை வருஷம் கழிச்சு ஃபுல் அமௌண்ட்டை கிடைக்கும் அப்படின்னா 15 ஆண்டுகள் கழித்து. ஏன்னா கம்யூட்டேஷன் மேக்ஸிமம் 15 இயர்ஸ் தான். அந்த கம்யூட்டேஷனுங்கிற லோன் தான் மேக்ஸிமம் 15 இயர்ஸ் தான் அது பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் கிடச்சிடும். அந்த மேக்ஸிமம் 15 இயர்ஸ் அதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா 20. பணியிடை இறக்கும் ஒரு அரசு ஊழியர் மிகவும் திறமையாக பணிபுரிந்து அவரது பணி நிமித்தமாக உயிர் நீத்திருப்பார் எனில் டேஸ் வழங்கப்படும். ஸோ பணியில் இருக்கும்போதே ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கருணை பணிக்கொடை கொடுப்பாங்களாம். ஏன்னா அவர் திறமையாக பணிபுரிந்தவர், அவருடைய பணி நிமித்தமாக தான் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக கருணை பணிக்கொடை கொடுப்பாங்க. 21. சம்பள பட்டியலில் மேற்கொள்ளப்படும் முன்பணம் சார்ந்த பிடித்தவர்களுக்கு பட்டியலுடன் பிடித்த டேஸ் இணைக்கப்பட வேண்டும். ஸோ ஷெடியூல் வைப்போம்மா. ஸோ சேலரியில் என்னென்னலாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு ஷெடியூலு இசிஎஸ்லாம் வைப்போம்ல, அந்த என்னென்னலாம் பிடித்தம் செஞ்சோம்னு சொல்லிட்டு தலைப்பு வாரியாக. சரிங்களா? ஜிபிஎஃப்க்கு ஒரு ஷெடியூல், சிபிஎஸ்க்கு ஒரு ஷெடியூல், ஐடிக்கு ஒரு ஷெடியூல், பிஎல்ஐக்கு ஒரு ஷெடியூல், எஃப்இஎஃப் எஸ்பிஎஃப்னு தனித்தனியாக ஒரு ஷெடியூல் வைப்போம். அந்த ஷெடியூல்லாம் கேட்குறாங்க. ஷெடியூல். ஓகே.
அடுத்து வினா 22. டேஸ் என்பது சம்பளம் அல்லது விடுப்பு சம்பளம் பெறாத ஒரு ஊழியருக்கு வழங்கப்படும் மாதாந்திர மானியத்தை குறிக்கிறது. டேஸ் என்பது எது? சம்பளம் அல்லது விடுப்பு சம்பளம் பெறாத ஒரு அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் மாதாந்திர மானியம். பிழைப்பூதிய மானியம் சொல்லுவோம்ல, பிழைப்பூதிய மானியம். பிழைப்பூதிய மானியம் யார் கொடுப்பாங்க? தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதா அந்த பிழைப்பூதியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வினா 23. ஒரு மாதத்தில் அதிகபட்சம் டேஸ் முறை நிலை முன்பணம் நிறைவாக்கம் செய்யலாம். ஒரு மாதத்தில் அதிகபட்சம் நிலை முன்பணம், அதான் ரொம்ப முக்கியம். பெர்மனன்ட் அட்வான்ஸ் 2 முறை வாங்கிக்கலாம். சரிங்களா? 2 முறை, மேக்ஸிமம் 2 டைம்ஸ். வினா 24. அரசு வாகனங்களுக்காக தினசரி மேற்கொள்ளப்படும் பயணங்களின் விவரங்களை பதிவு செய்யும் ஒரு பதிவேடு டேஸ் ஆகும். லாக் புக்னு சொல்லுவாங்க, பதிவு புத்தகம். சரிங்களா? லாக் புக். வினா 25. 10 வருடங்களுக்கும் குறைவான நிகர பணிக்காலத்துடன் ஓய்வு பெற்ற நபருக்கு அனுமதிக்கப்படும் பணிக்கொடை டேஸ் ஆகும். அது பணிக காலத்துடன் இருக்குது, அது பணிக்காலத்துடன். சரிங்களா? பணிக்காலத்துடன் ஓய்வு பெற்ற நபருக்கு அனுமதிக்கப்படும் பணிக்கொடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் பணிக்கால பணிக்கொடை. ஏன்னா நமக்கு அந்த கிராஜுவேட் ரூலை பார்த்தீங்கன்னா தெரியும், 10 வருடத்துக்கு அதிகமாக இருந்தால் அந்த ஃபார்மெட்டே மாறும், ஃபார்முலாவே மாறும். 10 வருஷத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா சர்வீஸ் கிராஜுவேட்டின்னு பணிக்கால பணிக்கொடைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது அவருடைய இறுதி மாதத்துலேருந்து 2.5 மாத ஊதியமாக 3 மாத ஊதியமான ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? பணிக்கொடையில் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வினா 26. ஒரு ஒப்பந்ததாரர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களின் நிலையான விகிதங்களின் அடிப்படையில் பணியினை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டு முடிக்கப்பட்ட வேலையின் அளவு அல்லது உபயோகிக்கப்பட்ட பொருட்களின் அளவின் அடிப்படையில் பணம் பெற்றுக்கொள்ளுதல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அட்டவணை ஒப்பந்தம், ஷெட்யூல் ஒப்பந்தம். என்ன அவங்க போட்டிருக்காங்களோ அந்த அட்டவணைப்படி அவர் செலவு செஞ்சுட்டு அதன்படி அவர் அமௌண்ட் வாங்கிக்கணும். சரிங்களா? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சிமெண்ட், எவ்வளோ கம்பி, எவ்வளோ ஜல்லிங்கிறது ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தோன்னா ஒரு ஷெட்யூல், ஒரு அட்டவணை போட்டிருப்பாங்க. அதன்படி தான் அவர் பேமெண்ட் வாங்கணும். அதான் சொல்கிறாங்க. வினா 27. இயற்கை பேரிடரின் போது கருவூல விதி 27 கீழ் மாவட்ட ஆட்சியர்களால் ஒரே நேரத்தில் நிதி எடுக்க நிர்ணயிக்கப்பட்ட பண வரம்பு டேஸ் ஆகும். 40 லட்ச ரூபா. 2023 நினைக்கிறேன் இந்த ட்ரெஸரி ரூல் 27 சேஞ்ச் பண்ணி ஜிஓ போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 40 லட்ச ரூபா. அதற்கு முன்னால் குறைவாக இருந்துச்சு, இப்போ 40 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வினா 28. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளருடைய அறிக்கைகளை ஆய்வு செய்ய சட்டமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு டேஸ் ஆகும். ஸோ சிஏஜியுடைய ரிப்போர்ட்டை ஆய்வு செய்யறதுக்காக கொடுத்ததான் பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எங்கே? சட்டமன்றத்தால். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளருங்கிறது சிஏஜிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமனம் பண்ணக்கூடியது. அவங்க ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வரவு செலவையும் ரெடி பண்ணுவாங்க, அதாவது அறிக்கையை ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த அறிக்கையை ஒவ்வொரு ஆளுநர்கிட்டையும் ஒப்படைப்பாங்க. ஆளுநர் பார்த்தா அந்த பிஏஜி, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி மூலமாக கொடுத்து அவங்க அதை பார்த்தோன்னா ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. சரிங்களா? வினாவை தெளிவாக பார்த்துக்கணும். அறிக்கையை தயாரிக்கிறது இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய சிஏஜி, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல், அவர் தயாரிப்பாங்க. அவங்க ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தோன்னா சட்டமன்றத்தில் பார்த்தோம்னா கொடுப்பாங்க. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அதை ஆய்வு பண்ணி அவருடைய ஃபைனல் சொல்யூஷனை பார்ப்பாங்க. வினா 29. தன் விருப்ப ஓய்வு பெற விரும்பும் அரசு ஊழியர் டேஸ் மாதங்களுக்கு குறையாமல் அதற்கான அறிவிப்பை அவருடைய நியமன அலுவலருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். 3 மாதங்களுக்கு முன்னால் கொடுக்கணும். அவர் என்றைக்கு வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்ததுலேருந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 மாதத்துக்கு இடையில் அவர் ஏதாவது லீவ் எடுத்துட்டார் அப்படின்னா, நார்மல் விடுப்பை தவிர பிற விடுப்புகள் எலிஜிபிள் இல்லை. அப்போது அது ஏதாவது விடுப்பு எடுத்தார்னா திரும்பி விடுப்பு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் தபால் கொடுக்கணும். அந்த தபாலிருந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு விஆர்எஸ் கிடைக்கும். விஆர்எஸ் ஒருத்தவங்க கொடுக்கணும்னா அப்படின்னா 50 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா அவருடைய சர்வீஸில் 20 வருஷம் முடிச்சிருக்கணும். அது 2 ரொம்ப முக்கியம். வினா 30. அவ்வப்போது செய்யப்படும் சிறப்பு பணிகளுக்காக ஊதியமாக ஒரு அரசு ஊழியருக்கு வழங்கப்படுவது டேஸ் ஆகும். ஸோ சிறப்பு பணிகளுக்காக கொடுக்கக்கூடியது மதிப்பூதியம் தான். சரிங்களா? சிறப்பு பணிகளுக்காக கொடுக்கக்கூடியது மதிப்பூதியம். ஓகே, சரி. இந்த 71வது பகுதியில் இந்த அக்கௌண்டன்ட் பார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 அவருடைய முதல் 30 வினாக்களை பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 30 வினாக்களை பார்க்கலாம். நன்றி.